சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். 2 unbiased coins are tossed. What is the probability of getting at most one head அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 காயினை டாஸ் பண்ணுறோம். அப்போ வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். எதுக்குன்னா கெட்டிங் அட்மோஸ்ட் ஒன் ஹெட். அட்மோஸ்ட்ங்கிற வார்த்தையை நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும் இந்த இடத்துல. அட்மோஸ்ட்டுக்கும் அட்லீஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அட்மோஸ்ட் ஒன் ஹெட்னா அதிகபட்சம் ஒன் ஹெட் வரைக்கும் தான் வரணும். ஆனால் அட்லீஸ்ட் ஒன் ஹெட்னா ஒன் ஹெட்டும் வரலாம், 2 ஹெட்டும் வரலாம், அந்த மாதிரி அதுக்கு மேலேயும் வரலாம். அதான் மீனிங். இப்போ பாருங்க, இப்போ வந்து 2 காயின்ஸ் இல்லையா? ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எஸ் எழுதிக்கலாம். எஸ் ஈக்குவல் பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஹெட் ஆகலாம், ஹெச்டி டிஹெச் டிடி ஆகலாம். இப்போ NF 4. இப்போ ஏங்கிறத ஈவெண்ட். இப்போ என்ன ஈவெண்ட் கண்டுபிடிக்கணும்? கெட்டிங் அட்மோஸ்ட் ஒன் ஹெட். அப்போ என்ன சொன்னேன் நான்? அட்மோஸ்ட்னா ஒரு ஹெட்டும் வரலாம், ஆனால் அந்த அதிகபட்சம் அந்த ஹெட்டுக்கு வரைக்கும் தான் வரணும். அதுக்கு மேலே தாண்டி இந்த ஒரு ஹெட்டை தாண்டி போய் தான் மைல்னு வச்சுக்கோங்க. அட்மோஸ்ட்னா மேக்சிமம், இதுக்கு தாண்டி போகவே கூடாது. அப்போ ஒரு ஹெட்டு வரலாம், இல்லை அது கீழேயும் வரலாம். அப்போ வராமலும் இருக்கலாம், அதான் மீனிங். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டு வரலாம், வராமலும் இருக்கலாம். அப்போ என்ன வரும்? இது 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 வராமலும் இருக்கலாம், ஆனால் இது வரக்கூடாது. ஒரு ஹெட்டை தாண்டி போகக்கூடாது. ஸோ இந்த 3 தான் வந்து இப்போ ஏல வரும். பார்த்தீங்கன்னா ஹெச்டி டிஹெச் டிடி. அப்போ NF A = 3. இப்போ P of A = ஃபார்முலா NF A by NF S. அப்போ 3 by NF S வந்து 4. இது ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைஸில் ஒரு சம் பார்க்கலாம். பேர் ஆஃப் டைஸ்னா 2 டைஸ் இல்லையா? அவன் என்ன கேட்குறான்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டோட்டல் மோர் தேன் 7. அப்போ ஆட் பண்ணி வர ஆன்சர் வந்து 7 விட அதிகமாக உள்ளதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கும். இப்போ ஆஸ் யூஸ்வல் நம்ம NF S 36 போட்டுக்கலாம். இதில் வந்து என்ன கேட்குறேன்? டோட்டல் மோர் தேன் 7 நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ இது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா 7 வரைக்கும் தான் மேக்ஸிமம் வருது. 7 தாண்டி போகணும். அப்போ 7 தாண்டி போகணும்னா எதெல்லாம் ஆட் பண்ணால் 7 தாண்டி போகும்? இங்கே இது 7 தாண்டி போகும். இங்கே பார்த்தீங்கன்னா இது 7, ஸோ இது 2 7 தாண்டி போகும். இது 7, ஸோ இது 3 7 தாண்டி போகும். இது 7, ஸோ இந்த 4. இது 7, ஸோ இந்த 5. இப்போ மொத்தமாக நம்ம ஆட் பண்ணோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10, இங்கே ஒரு 5 15. இப்போ P of A = NF A by NF S. அப்போ 15 by 36. இதை கேன்சல் பண்ணி போட்டோம். இந்த ப்ராபபிலிட்டியில் வந்து எல்லா சம்மையுமே நம்ம டிவைட் பண்ணி போட்டோம்னா ஆன்சர் வந்து அதிகபட்சம் 1க்குள்ளே தான் வரும், 1 தாண்டி போகாது. அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஆன்சர் கரெக்டாக தப்பான்னு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். A bag contains 6 white and 4 black balls இருக்கு. 6 ஒயிட் பாலும் 4 பிளாக் பால்ஸும் இருக்கு. 2 பாலை வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணா ப்ராபபிலிட்டி வந்து எப்படி எது கண்டுபிடி சொல்றாங்கன்னா, நம்ம எடுக்கிற 2 பாலுமே சேம் கலராக வரும். 2 பாலுமே சேம் கலராக வரும். அப்போ மொத்தமாக ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் கண்டுபிடிச்சோம். டோட்டல் பால்ஸ் வந்து எத்தனை? 4 பிளாக்கு 6 ஒயிட். அப்போ 10 பால் இருக்கு. இந்த 10 பால் இருந்து தான் நம்ம 2 பாலை எடுக்க போறோம். அப்போ NF S கண்டுபிடிக்கிறதுக்கு 10C2. ஏன்னா இதுதான் எனது நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் டிராயிங் 2 balls அவுட் ஆஃப் 6 + 4. கரெக்டா? இந்த 10 பால் இருந்து தான் நம்ம இந்த 2 பாலை எடுக்க போறோம். அப்போ NF S = 10C2. இதுக்கு எப்படி கால்குலேஷன் பண்றதுன்னா, இப்போ 10C2னா எப்படி போகணும்னா, இந்த 10 இருக்கு இல்லையா, இதை வந்து C2 இருக்கு. அப்போ என்ன பண்ணா 10 அதுக்கு முன்னாடி நம்பர் போட்டுக்கலாம் 9 by 2 இருக்கு இல்லையா? அப்போ 2 அப்போ 10 × 9 by 2. இப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 45. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அதே சப்போஸ் 10C3ன்னு சப்போஸ் இருந்ததுன்னா 10 × 9 × 8 by 3 ஃபேக்டர்னு போடுவோம். அப்போ 3 × 2 × 1. இங்கே 1நால நான் போடலை, 2 × 1. சரிங்களா? இந்த மாதிரி தான் கால்குலேஷன் போடணும். இதெல்லாம் பின்னாடி கொஞ்சம் நீட்டாக நான் போடுறேன். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். 10C2னா 10 × 9 by 2 × 1. அப்போ 45 வந்துருச்சு. அடுத்தது இப்போ வந்து என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் இப்போ என்ன எடுக்கணும்? 2 பால் எடுக்கணும், ரெண்டுமே சேம் கலர் தான் வரும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 balls அவுட் ஆஃப் 6. நம்ம சப்போஸ் வந்து அந்த 6 பால் இருக்கு இல்லையா, ஒயிட் பால்லையே 2மே கிடச்சிடலாம் இல்லையா? அந்த பிளாக் பால் 4ல இருந்து 2 பால் வந்து கிடைக்கணும். அப்போ 6C2 + 4C2. இதுதான் பாசிபிலிட்டி. இங்கே போட்டுக்க பாருங்க, 6C2 + 4C2. இது நம்ம எப்படி சொல்லி கொடுத்தோம்? நம்ம இந்த 2 இருக்கு. அப்போ என்ன பண்ணால் மேலே 2 நம்பர் எழுதணும். அப்போ 1 குறைச்சி 8 வருவோம். இங்கே என்ன எடுத்தோன்னா 2 ஃபேக்டோரியல். இப்போ 2 × 1 + 4C2 அதே மாதிரி. அப்போ 4 × 3 by 2 ஃபேக்டோரியல்.
2 into 1. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா இதுக்கு 15 வந்துடுச்சு, இதுக்கு வந்து 6, அப்போ 21. அடுத்தது ஆன்சர் P of A equal to N of A by N of S. இப்போ 21 by அது வந்து 45ன்னு பார்த்துருந்தோம். இப்போ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளோதான், இப்படி தான் போகணும். இப்போ வந்து சப்போஸ் 7C4 அப்படி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இப்போ 7C4னா 7 into 6 into 5 into 4 by 4 into 3 into 2 into 1. எப்படின்னா இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, 7 வந்து இங்கே 4 வந்திருக்கா, இப்போ ரிவர்ஸில் 4 நம்பர் வரைக்கும் எழுதணும். இப்போ 7, 6, 5, 4. 4னா அதே மாதிரி 4, 1 வரைக்கும் எழுதணும். 4, 3, 2, 1. அப்படின்னா இந்த நம்பர் வந்து 1 வரைக்கும் 4 into 3 into 2 into 1. ஆக்சுவலாக ஃபார்முலா இருக்குது, n ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். எப்படி எழுதுவோம்னா n into n minus 1 into n minus 2 நம்ம ஃபேக்டோரியல்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான். அதாவது வந்து எப்படியே போய்க்கலாம், n into n minus 1, n minus 3, n minus 4, இல்லை n into n minus 1, n minus 2, n minus 3, n minus 4 ஃபேக்டோரியல். அந்த மாதிரி நம்ம எத்தனை கேட்டுக்கோனா அது வரைக்கும் -1 மைனஸ் பண்ணி பண்ணணும். இதுதான் மெத்தடில் வரும். இப்போ 3 ஃபேக்டோரியல்னா 3 into 2 into 1 ரிவர்ஸில் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 ஃபேக்டர்னா 5 into 4 into 3 into 2 into 1 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா, a bag contains 4 white ball இருக்கு, 5 red ball இருக்கு, 6 blue balls இருக்கு. 4 white, 5 red, 6 blue. இதில் 3 balls எடுக்கிறாங்க. அப்போ வந்து அந்த 3 balls-உமே என்ன கேட்குறாங்கன்னா ரெட் கலராக இருக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. 4 ஒயிட்டு, 5 ரெட்டு, 6 ப்ளூ. ஸோ 15 பால்ஸ் இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன எடுக்க போகிறாங்க, 3 பால்ஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை முடிச்சிடலாம். எப்படி சொன்னோம், 15, 14, 13 அவ்வளோதான். 3 நம்பர்ஸ் எழுதணும். கீழே வந்து 3 into 2 into 1. ஸோ அதை கேன்சல் பண்ணோன்னா இது 5 டைம்ஸ், இது 7 டைம்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் இன்டூ பண்ணோம்னா எல்லாத்தையும் இன்டூ பண்ணுங்கள், 455 வரும். அடுத்தது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அந்த எடுக்கிற 3 பாலுமே என்ன கலராக வந்திருக்கணும், ரெட் கலராக தான் வரணும். அப்போ ரெட் பால்ஸ் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கான், 5 ரெட்டு கொடுத்துருக்கான். அப்போ 5 ரெட்லேருந்து 3 ரெட் பால் நம்ம கைக்கு வந்துடணும். அப்போ 5C3. இது எப்பவும் போல போடுங்க. இப்போ 5C3ன்னா எவ்வளோ வரும், 5 அப்படியே எழுதுங்க. 5 into 4 into 3 3 வரையாச்சு பை 3, 3லேருந்து ரிவர்ஸில் 1 வரைக்கும் எழுதணும். ஸோ 10 வந்துடுச்சு. இப்போ P of A equal to N of A by N of S. அப்போ 10 by 455. இதை கேன்சல் பண்ணி போட வேண்டியது, அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.